So hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 8க்கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குவிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first Hockey India Awards 2026ல மேஜர் தயன் சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சஃபர் இக்பால். 8th annual Hockey India Awardsல தான் இவருக்கு இந்த ஒரு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் மானிட்டரிங் ஆஃப் பேரண்டல் சப்போர்ட் பில்ல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தெலுங்கானா. நெக்ஸ்ட் 2026 மியாமி ஓபன் டென்னிஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜானிக் சின்னர். ஸோ இந்த ஒரு டைட்டில் மூலியமா சன்ஷைன் டபிள்யூ இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கன்வென்ஷன் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்ற என்விரான்மெண்டல் ட்ரீட்டி எந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி யூஎன்இபி, அதாவது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் 20 cities towards zero waste என்ற இனிஷியேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் சிட்டியா, அதாவது இனாகரல் சிட்டியா எந்த சிட்டி இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேரளால இருக்கக்கூடிய வர்க்கலா. நெக்ஸ்ட் அக்ரே அப்படின்ற ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்டை யாரை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் இந்த அக்ரே ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்டை இந்தியன் நேவிக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் 2026 எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹைதராபாத். நெக்ஸ்ட் செலஸ்டே மிஷன் எந்த ஸ்பேஸ் ஏஜென்சியோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஎஸ்ஏ, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்த ஒரு மிஷனுக்கு கீழே IOD-1 IOD-2 அப்படின்னு 2 சேட்டலைட்டை இஎஸ்ஏ லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 16th ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் 2026 எங்க நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் த்வீப் சக்தி மிலிட்டரி எக்ஸசைஸை யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ், அதாவது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாவசாகரா ரெஃபரல் கோட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொச்சி. ஸோ இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002க்கு கீழே இந்தியாவுடைய டீப் சி ஃபானாக்கான நேஷனல் ரெபாசிட்டரியா இந்த பவாசாகரா ரெஃபரல் சென்டரை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய டீப் சி பயோடைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்றதுக்காகவும் அதுக்கான ஸ்டடீஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இதுக்கான டாக்குமெண்டேஷன் ஃபெசிலிட்டிஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் மட்டும் இல்லாம இந்தியாவுடைய மெரைன் பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்றதுக்காகவும் ப்ளூ எக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் முக்மந்திரி மாவன் டிஎன் சட்கர் யோஜனாவை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பஞ்சாப். அக்ராஸ் த ஸ்டேட் விமன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கான விமன் சென்ட்ரிக் ஸ்கீம் தான் இந்த முக்மந்திரி மாவன் டிஎன் சட்கர் யோஜனா. நெக்ஸ்ட் அனுவதினி ஏஐ பிளாட்ஃபார்மை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழு தான் இந்த ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் வந்து இந்த மதுவதினி ஏஐ பிளாட்ஃபார்ம் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஒரு MOU சைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி ஆயுர்வேதிக் நாலேஜஸை எந்த ஒரு லாங்குவேஜ் பேரியருமே இல்லாம எல்லாருமே ஆக்சஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலியமா ஆயுர்வேதா சம்பந்தமான டெக்னிக்கல் சயின்டிபிக் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டை மல்டிபிள் இந்தியன் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அமராவதி குவாண்டம் வேலி இனிஷியேட்டிவ் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். ஸோ 2030க்குள்ள ஆந்திர பிரதேஷ ஒரு டாப் 5 குளோபல் குவாண்டம் ஹப்பா மாத்துறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அமராவதி குவாண்டம் வேலியில ஏப்ரல் 14th லான்ச் ஆக போகுது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது ஒரு மேஜர் மைல்ஸ்டோனா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் ஃபேமிலிஸ்க்கு அவங்களுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்மோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வீர் சகாரா. ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஜெய்ஸ்ரீ பெரிவால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ, டிஃபென்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ஈஸியாக எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் டிலேவும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் இந்த வீர் சகாரா பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் 2026-27ல 9 ஹிமாலயன் ஸ்டேட்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீமோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரைட் ஆஃப் ஹில் ஸ்கீம். SASCI, அதாவது ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இனிஷியேட்டிவ் தான் இந்த பிரைட் ஆஃப் ஹில் ஸ்கீம். டிஃபிகல்ட்டான டெரெயின், லோ கனெக்டிவிட்டி, லோ பாப்புலேஷன் டென்சிட்டி இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் கேப்ஸை பிரிட்ஜ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 9 ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, உத்தராகண்ட், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம் அண்ட் மிசோரம். நெக்ஸ்ட் மால்வன் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்டை யார் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இப்போ ரீசெண்டாக கொச்சின் ஷிப்யார்ட் வந்து இந்த மால்வனை இந்தியன் நேவிக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய கோஸ்டல் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்தியன் நேவி 8 இண்டிஜினியஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த மால்வன் வந்து 2வது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்.
நெக்ஸ்ட் சிப் பிளாட்ஃபார்ம் எந்த போர்ட்டல் கூட இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈஸ்ரம் போர்ட்டல். சிப் பிளாட்ஃபார்முடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸோட ரெஜிஸ்டர்ட் ஒர்க்கர்ஸும் அவங்களுக்கான ஸ்கில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ ரீசெண்டா சிப் பிளாட்ஃபார்ம் ஈஸ்ரம் போர்ட்டல் கூட இன்டெகிரேட் பண்ணதன் மூலியமா சிப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அப்ஸ்கில்லிங் அண்ட் ட்ரைனிங் கோர்சஸை ஈஸ்ரம் பெனிஃபிஷியரிஸால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜுவைனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்டுக்கான நோடல் அத்தாரிட்டி, அதாவது சிறார் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டத்திற்கான நோடல் அத்தாரிட்டியா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இதுக்கான நோடல் அத்தாரிட்டியா இருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கான சேஃப்டி, டிக்னிட்டி, வெல்பீயிங் எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவும் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் வீவர்ஸ்க்கு, அதாவது கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றதுக்கான ஸ்கீமை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். அக்ராஸ் த ஸ்டேட் ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்கும் பவர்லூம் வீவர்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் ரிலீஃபை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்கு 200 யூனிட்ஸ் பெர் மந்த் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும், பவர்லூம் வீவர்ஸ்க்கு 500 யூனிட்ஸ் பெர் மந்த் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ இதனால 93,000 ஹேண்ட்லூம் வீவர் ஃபேமிலிஸும் 11,488 பவர்லூம் வீவர் ஃபேமிலிஸும் பெனிஃபிட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் வீவர்ஸோட, அதாவது நெசவாளர்களுடைய இன்கமை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் ட்ரெடிஷனல் டெக்ஸ்டைல் லைவ்லிஹுட்டை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரட் டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.